இப்ப நம்ம வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்னா என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இத வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ரொம்ப மாசத்துல குழந்தை பிறந்திருந்தாலோ, இல்ல பிறக்கும்போது வந்து இடை ரொம்ப கம்மியா லோ பர்த் வெயிட்ல இருந்திருந்தாலோ, என்ஐசியூ அட்மிஷன் தேவைப்பட்டு குழந்தைக்கு ஆக்ஸிஜன் தெரப்பிலாம் குடுத்திருந்தாங்கன்னா, கண் நரம்பு நார்மலா வளர்ற விதமா இல்லாம, கொஞ்சம் அதீதமா வளரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நரம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் பத்தாம வந்து, நரம்பையே வந்து ஃபுல்லா வீணடிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறலாம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து 100% வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ் ஓகேங்களா? இது வந்து 100% நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். இயர்லி ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிக்கும்போது. இயர்லி ஸ்டேஜ்ங்கிறது நான் எத சொல்றேன் அப்டின்னா, இந்த டிசீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 4 to 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2, 3 ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மைல்டு அப்சர்வேஷன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்லாம் போகும்போது கண்ணுல ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாவும், லேசர் சிகிச்சை மூலமாவும் வந்து பார்வை இழப்ப தடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கிரீனிங் பண்ணுவோம். இது வந்து நம்ம குழந்தை பொறந்து 3லிருந்து 4 வாரத்துல ஐடியலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த டைம்லயே வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்கிற பட்சத்துல வந்து வளர்ச்சி இல்லாம இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல சப்சிக்வெண்ட் விசிட்ஸ், அதாவது அடுத்தடுத்து வந்து செக்கப்க்கு வர சொல்ற மாதிரி இருக்கும். இது அவசியம் வந்து பார்த்துக்கிறது நல்லது. இதுக்காக தான் வந்து மாசத்துல பொறக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து குழந்தை எடை ரொம்ப கம்மியா பொறந்திருந்து ஐசியூலலாம் இருந்தா ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனுக்காக பார்க்க சொல்லுவாங்க. இது போக எதுக்காக உங்க குழந்தைங்க டாக்டர் வந்து பார்க்க சொல்லலாம் பிறந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கண்ணுல வந்து பொறை இருக்கிற மாரி சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே பீடியாட்ரிக் கேட்ராக்ட்ன்னு சொல்லக்கூடிய கண்புரை வரலாம். அது இல்லாம வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஒருவேளை ரிலேஷனுக்குள்ள கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து ஜெனட்டிக் டிசீசஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்து குழந்தைங்க டாக்டர் வந்து ஒரு கண் டாக்டரை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இப்போ அதுக்காக தான் வந்து பார்க்கவும் போறோம். இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயம் நம்ம டிராப்ஸ் போட்டு தான் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து மினிமம் வந்து ஒரு 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர்டா வந்து 1, 1.5 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர்டா வர்றது வந்து அவசியம்.